திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே கொடுவாய் பகுதியில் அரசு டவுன் பேருந்தின் மேற்கூரை திடீரென கலன்று காற்றில் பறந்து விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். திருப்பூரிலிருந்து கொடுவாய் வரை இயக்கப்படும் அரசு நகர பேருந்து நேற்று மாலை கொடுவாய் வந்துவிட்டு மீண்டும் திருப்பூர் நோக்கி புறப்பட்டு சென்றது. கொடுவாயிலிருந்து சற்று தூரம் சென்றபோது பேருந்தின் மேற்கூரை திடீரென கலன்று காற்றின் வேகத்தில் பின்னால் பறந்தது. அந்த நேரத்தில் பேருந்தின் பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் மீது மேற்கூரையின் ஒரு பகுதி விழுந்துள்ளது. இதில் அவர் லேசான காயமடைந்தாலும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருந்தால் பெரிய விபத்து ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். பழைய அரசு நகர பேருந்துகள் முறையான பராமரிப்பு இல்லாமல் இயக்கப்படுவதாகவும் பல இடங்களில் உதிரி பாகங்கள் தளர்ந்து சத்தத்துடன் செல்வதாகவும் பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் அடிக்கடி பழுதுகள் ஏற்பட்டு சாலையிலேயே நின்றுவிடும் நிலை தொடர்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பழைய பேருந்துகளை மாற்றி புதிய தரமான பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றும் அரசு நகர பேருந்துகளின் பராமரிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.